இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இப்போ இந்த டாஸ்மாக் தொடர்பாக அமலாக்கத்துறை நடத்திருக்கக்கூடிய சோதனை மிகப்பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கிறது. இப்போ இந்த சோதனையுடைய பின்னணி என்ன? இந்த சோதனை இப்போ நடந்துட்டு இருக்க விஷயத்துலேருந்து அடுத்த கட்டமாக எப்படி நகரும் நினைக்கிறீங்க? இவங்களையே ஏறி சுற்றி பிடிக்கிறாங்கன்னு சொன்னால், இவங்க எடுத்த பணம் இருக்குல்ல, அந்த பணத்தை அவங்க சொத்தாக மாற்றிக்கிட்டாலே அது அஃபென்ஸ் அவங்க எடுத்துக்கலாம், அவங்க என்னென்னா சீஸ் பண்ணிக்கலாம், எல்லாம் வேறு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிளவராக அந்த பணத்தை எடுத்து சினிமா ப்ரொடக்ஷனில் போடுறாங்க. ரெட் ஜெயண்டோட கண்ட்ரோல் இருக்கிற தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா தேட்டரும் வாங்குவாங்க. 700 தேட்டருக்கு கண்ட்ரோல் வச்சிருக்காரு. இந்த 700ஐயும் அப்படியே அந்த படம் போட்டு ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா முதல் நாள் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பிச்சுக்கிடுச்சு அப்படின்வாங்க. அதுக்கு யாருன்னு கேட்டால் ஒரு 4-5 ரிவ்யூ போட்டு ரொம்ப சாதாரணமாக படம் அருமையாக எடுத்திருக்காங்கப்பான்னு ஒரு ரிவ்யூ 5 நாள் போட்டுருவாங்க. கிட்டத்தட்ட 120 கோடி கலெக்ஷன் அப்படின்ட்டாங்கன்னா இந்த 10 கோடி இந்த 120 கோடி உண்டான 110 கோடிக்கு அப்படியே இன்கம் டேக்ஸ் கட்டிட்டு ஒயிட் ஆக்கிடுவாங்க. இதை ரெட் ஜெயண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப நாளாக. ஆன் பிக்சர்ஸ் அவங்களுடைய இதுதான் இப்போ ஆகாஷ். ஸோ இப்போ இந்த ஆகாஷ் ரித்தீஷ்லாம் இதுக்குள்ளே எங்கே வராங்க? ஏன்னா இப்போ விசாகன் வந்திருக்காருன்னா அவர் டாஸ்மாக் எம்டியாக இருக்கிறாரு. ஏற்கனவே 1000 கோடி ரூபா இருக்குங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. அந்த தொடர்ச்சியாக ரைடு நடந்தது. ஓகே, இப்போ இவங்க 2 பேர் எப்படி வந்தாங்க? அதாவது விசாகனுடைய அவரோட சேட்டில் இவருக்கு ஆர்டர் போடுறது யாருன்னு கேட்டால் ரதீஷ். இந்த இவ்வளோ பாட்டில்ஸ் இங்கே வாங்கிக்கிங்க, இவ்வளோ பாட்டில்ஸ் இங்கே வாங்கிக்கிங்கன்னு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போடுறாரு. அவர் வாங்கினதுக்கு உண்டான பணம் எங்கே போனால் செந்தில் பாலாஜி வழியாக இத்தனை நாளாக போயிடுச்சு, இப்போ வேற ஒரு ஆளுக்கு எல்லாம் மாறி மாறி போகுது. இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நான் பல தடவை சொல்லியிருக்கேங்க, சிஎம்க்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. அவரோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஃபுல்லாக உதயச்சந்திரனும் அந்த தினேஷ்ன்றவர் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஒரு சிஎம் அப்படி தான் பண்ணுறாரு. இடி அதிகாரப்பூர்வமாக 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு தமிழக அரசு ஹைகோர்ட் போகிறாங்க. ஸோ தமிழக அரசு ஹைகோர்ட் போய் அதுக்கப்புறம் அதில் ஜட்ஜ்மெண்ட் வருது. இடி அவங்க விசாரணையை தொடரலாம் அப்படின்ட்டு. அந்த ஒரு டைம் கேப் இருக்குல்ல, ஸோ அந்த டைம் கேப்பில் இவங்களுக்கான அந்த ஒரு ஸ்பேஸ் கிடச்சிருக்கும்ல, அது லேக் ஆகாது அந்த கேஸ். நான் பல தடவை சொல்லியிருக்கேன், ஒரு நாளைக்கு 1 லட்சம் மறைக்கலாம், ஒரு நாளைக்கு 10 கோடினா என்ன பண்ணுவீங்க? ஐ பெரியசாமி மேலே கேஸ் இருக்குது, ஜெகத்ரட்சன் மேலே கேஸ் இருக்குது, எம்ஆர்கே பன்னீர்செல்வம், அனிதா ராதாகிருஷ்ணன், இப்போ துரைமுருகன், யார் மேலே இடி இல்லை? எல்லார் பேரும் இடி இருக்குது. இது ஆட்சியா? இதுனா ஊழலுக்கு ஒரு அளவு இல்லையா? சாதாரண ஒரு மக்கள் கூட சொல்லுவாங்க இவ்வளவா ஊழல் பண்ணுறது. இவங்க ஒரு ரைட் நடத்துகிறாங்க. ஒரு வாரம் அதில் அந்த கேஸில் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அதுக்கப்புறம் ஃபர்தராக எதுவுமே மூவ் ஆக மாட்டேங்குது. யாருமே கைது செய்யப்பட மாட்டாங்க. ஃபர்தராக அந்த கேஸில் அதுக்கப்புறம் என்ன அப்டேட்னே தெரிய மாட்டேங்குது. தயவுசெய்து சிறுபான்மை மக்கள் கேட்டுக்கிறேன், கண்மூடித்தனமாக ஏதோ பூதம் வந்துடும், பாஜக உள்ள வந்துடும், மோடி இப்படி பண்ணிடுவார்ன்ட்டு இன்னும் அந்த பொய் பிரச்சாரத்தை நம்பி நீங்கள் கொடுக்குற அன்கண்டிஷனல் சப்போர்ட் இருக்குல்ல டிஎம்கேக்கு, அது அவங்களுக்கு எப்படியெல்லாம் ஆட விட்டுருக்குன்னு தயவுசெய்து பார்க்க சொல்கிறேன். ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் பாஜக செய்தி தொடர்பாளர் குமரகுரு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ இந்த டாஸ்மாக் தொடர்பாக அமலாக்கத்துறை நடத்திருக்கக்கூடிய சோதனை மிகப்பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கிறது. ஏற்கனவே இந்த டாஸ்மாக் தொடர்பாக நீதிமன்றத்திலும் சரி, குறிப்பாக அமலாக்கத்துறை அளித்த அவங்களுடைய அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்பில் 1000 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்ததுக்கான ஆவணங்கள் சிக்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக தற்போது இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இப்போ இந்த சோதனையுடைய பின்னணி என்ன? இந்த சோதனை இப்போ நடந்துட்டு இருக்க விஷயத்துலேருந்து அடுத்த கட்டமாக எப்படி நகரும் நினைக்கிறீங்க? இந்த சோதனை அன்னிலேருந்தே கண்டினியூஸாக நடந்துக்க வேண்டியது. இப்போ நம்ம இந்த டாஸ்மாகோட ஆஃபீஸ் உள்ள போயிட்டு அங்கே இருக்கிற இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அடுத்த நாள் நீங்கள் வாங்கன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு வந்தாங்களே, எம்ப்ளாயீஸை நாங்கள் கூப்பிட்றோம் வாங்கன்னு சொல்லி, அதுக்குள்ளே ரொம்ப தந்திரமாக இங்கே ஒரு கேஸை போட்டு அந்த கேஸ்னால அப்படியே இழுத்து ஒரு மாதம் திமுக அரசு இழுத்து அது அப்புறம் கடைசியில் அதெல்லாம் இல்லை நீ விசாரிக்கலான்னு சொன்னதுக்கப்புறம் நேற்றுலேருந்து திருப்பியும் கண்டினியூ ஆகுது அந்த பழைய இடத்துல இருந்து. இங்கே தான் அவங்க ரொம்ப கிளவராக ப்ளே பண்ணாங்க. நான் நினைக்கிறது என்ன, அரசாங்கம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஒரு டிவிஎஸ்சி உள்ளே போச்சுன்னா, டிவிஎஸ்சின்றது நம்ம இங்கே இருக்கிற லஞ்ச ஒழிப்புத்துறை, அது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே போய் சோதனை நடத்தினாலோ இல்லை எஸ்ஆர்ஓன்னு சொல்லக்கூடிய சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் நடத்தினாலோ அரசாங்கம் பதட்டப்படக்கூடாது. இல்லை, அவங்க கடமையை செய்கிறாங்க. அப்படி யாராவது தாசில்தார் ஆஃபீஸில் போங்க, தாசில்தார் லஞ்சம் வாங்கியிருந்தா அவர் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு தானே ஒரு முதல்வர் சொல்லணும். முதல்வர் போகிறதுக்கு முன்னாடி ஐயோ அங்கே போகாதீங்க அப்படின்னு நாங்கள் போனதுக்கப்புறம் அவர் போன டைம் சரியில்லை, அவர் போகும்போது விமனெல்லாம் அரெஸ்ட் பண்ணார். இதெல்லாம் என்னென்னா டைரெக்டாக அரசாங்கத்துக்கு லிங்க் இருக்கிற விஷயத்தை தான் பயப்படுவாங்க. ஒரு தாசில்தார் லஞ்சம் வாங்கினாலும் முதலமைச்சர் பயப்பட மாட்டார், அவனை அரெஸ்ட் பண்ணுங்க இல்லை சஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு.
இதுலேயும் அவ்வளோ பதட்டம் அடைஞ்சாருன்னா நேரடியாக எல்லாருக்கும் தொடர்பு இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த விஷயம் இப்போ நடக்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னா மக்கள் நினைப்பாங்க, என்னங்க ஆனாவனா எல்லாத்துக்குமே ஈடின்னு பயமுறுத்துறீங்க. இந்த திமுக தொண்டர்கள் இருக்காங்க பாருங்க, அறிவுசார் சிறந்தவர்கள், அவங்க நிலைமை ஈடினோடனே ஒரு கிண்டல், அவன் வந்துடுவீங்க ஈடி எடுத்துக்கிட்டு. ஏன் ஈடி வராங்கன்றது முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்தில் என்னென்னா திமுக வந்தவொடனே, அரசாங்கம் வந்தவொடனே என்ன பண்ணாங்க, ரொம்ப கிளவராக, இது போன அதிமுகவுக்கு தெரியாது, போன அதிமுகவில் இந்த அளவுக்குலாம் யாருக்கும் தெரியாது. அவங்க என்ன இந்த திமுக என்ன பண்ணாங்கன்னா, வர்ற வருமானத்தை, ஏன் ஈடி வரத்துக்காக சொல்கிறேன், வருமானம் வந்து வர்றதுக்கு ஒரு எஃப்ஐஆர் இருந்தால் போதும் ஈடி உள்ளே வந்துடுறாங்க. இவங்கள ஏன் ஈடி சுற்றி பிடிக்கிறாங்கன்னு சொன்னால், இவங்க எடுத்த பணம் இருக்குல்ல, அந்த பணத்தை அவங்க சொத்தாக மாற்றிக்கிட்டாலே அது வந்து அஃபென்ஸ் அவங்க எடுத்துக்கலாம், அவங்க என்னென்னா சீஸ் பண்ணிக்கலாம், எல்லாம் வேறு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிளவராக அந்த பணத்தை எடுத்து சினிமா ப்ரொடக்ஷனில் போடுறாங்க. சினிமா ப்ரொடக்ஷனில் ஆனோடனே அது அந்த பணம் வந்து அப்படியே ஒரு ஒரு படமாக மாறுது, ஒரு சினிமா படமாக மாறி உருவெடுத்து நிற்குது. மணி லாண்டர். ஏன் சினிமா துறை எடுக்கிறாங்கன்னா, ஒரு 500 கோடி ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறேன், ஒரு 500 கோடி லஞ்சமாக அந்த பணம் இருந்ததுன்னா, இதை போய் நீங்கள் போய் முதல்ல லேண்டு வாங்குவாங்க. லேண்டு வாங்குறது இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா, கைட்லைன் வேல்யூ அதிகமாக போயிடுச்சு. முதல்லலாம் கைட்லைன் வேல்யூ 1 லட்சம் இருக்கும், மார்க்கெட் வேல்யூ 50 லட்சம் இருக்கும். அந்த 49 லட்சத்தை வந்து பிளாக் அதில் உள்ள வச்சு லேண்டு வாங்குவாங்க ஒரு பீரியடில். இப்போ போகிற போக்கில் என்னாச்சுன்னா, லேண்டோட வேல்யூ, மார்க்கெட் வேல்யூ, கைட்லைன் வேல்யூ, மார்க்கெட் வேல்யூ ஏறக்குறைய ஒரு 25% முன்ன பின்ன இருக்குது. இப்போ சிட்டியில் பார்த்தீங்கன்னா, மவுண்ட் ரோடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கோடின்னுவாங்க கைட்லைன் வேல்யூ, ஆக்சுவல் வேல்யூ பார்த்தா ஒரு 5.5 கோடி இருக்கும், அவ்வளோதான். ஒரு மிஞ்சி போனால் 2 கோடி அதிகமாக இருக்கும். முதல்ல அப்படி இல்லை, 10 லட்ச ரூபா லேண்டு வந்து 1.5 கோடி விற்றுந்து 15 மடங்கு இருந்தது. அப்போ அங்கே டம்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அது முடிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே போனாலும் ஏக்கர் இன்றைக்கி 5 லட்சம் 10 லட்சம் கம்மியாக கைட்லைன் வேல்யூ கிடையாது. ஸோ அந்த சோர்ஸ் மூடிடுச்சு. அடுத்தது என்ன யோசிக்கிறாங்கன்னா, பெஸ்ட்டு வழி என்னென்னா சினிமா அப்படின்னு. சினிமாவில் ஒரு 500 கோடி வச்சுக்கிட்டு ஒரு 50 கோடி வச்சுக்கணும். இப்போ எங்கிட்ட ஒரு 50 கோடி இருந்ததுன்னா நான் வந்து சினிமா எடுக்கணும், 50 பிளாக்கு, அதில் ஒரு 5 கோடி மட்டும் கணக்கில் காமிப்பேன். மிச்சம் 5 கோடியே ஒரு சேட்டுக்கிட்ட கடன் வாங்குவேன். சேட்டு வந்து நீங்களும் நானும் ஃபினான்ஷியல் கேட்டால் கொடுக்க மாட்டார், யார் என்னன்னு கேட்பார். இவங்க யாருன்றது முதலே கொடுத்து வச்சுறாங்க. பிளாக் மணியை கொடுத்து ஒயிட்டை மாற்றி வச்சுக்கிறாங்க, வாங்கிக்கிறாங்க. ஸோ இவர்கிட்டருந்து கொண்டு அந்த 5 கோடியும் ஃபினான்ஷியல்ட்டு வாங்கின 5 கோடியும் சேர்த்து ஒரு படம் எடுக்கிறாங்க. அப்போது ரொம்ப சாதாரணமாக ஒரு இவர் விதார்த்து இருக்கார், இவர் இருக்கார்ல இந்த அதர்வான்னா அவருக்கு வந்து ஆக்சுவல் சம்பளம் 5 கோடி இருக்கும், ஆனால் அவர் 30 லட்சத்துக்கு நடிப்பார், அவரோட மொத்த பணமே. அப்போ மொத்த பட்ஜெட்டுமே 7, 8, 9 கோடியில் முடிச்சிருவாங்க அப்படின்னு. ஆனால் பிளாக்ல பார்த்தா 100 கோடி படம். அது இந்த 10 கோடி ரூபா போட்டு படம் எங்கே ஓடுதுன்னா, உதயநிதி தியேட்டர்னு சொல்லக்கூடிய ரெட் ஜெயண்ட்டோட கண்ட்ரோல் இருக்கிற தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா தேட்டரும் வாங்குவாங்க. 700 தேட்டருக்கு கண்ட்ரோல் வச்சுருக்காரு. அந்த 700ஐயும் அப்படியே அந்த படம் போட்டு ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா, முதல் நாள் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பிச்சுக்கிடுச்சு அப்படின்வாங்க. அதுக்கு யாருன்னு கேட்டால் ஒரு 4-5 ரிவ்யூ போட்டு ரொம்ப சாதாரணமாக படம் அருமையாக எடுத்திருக்காங்கப்பான்னு ஒரு ரிவ்யூ 5 நாள் போட்டுருவாங்க. கிட்டத்தட்ட 120 கோடி கலெக்ஷன் அப்படின்ட்டாங்கன்னா, இந்த 10 கோடி இந்த 120 கோடி உண்டான 110 கோடிக்கு அப்படியே இன்கம் டேக்ஸ் கட்டிட்டு ஒயிட் ஆக்கிடுவாங்க. இதை ரெட் ஜெயண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப நாளாக. இன்றைக்கி ரெட் ஜெயண்டோட அந்த பெரியவர் அவர் ஃபுட் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு அவரோட அடிப்பொடிகள்லாம் இருக்குல்ல. இப்போ வந்திருக்க இந்த ரதீஷ், இந்த ஆகாஷ், இவங்களாம் யாருன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு சொல்லுவாங்களே, ஃப்ரெண்ட்ஸு, என்னப்பா நீ மட்டும் ஓஹோன்னு போயிட்டு என்னை விட்டியப்பா எதாவது பண்ணுப்பான்னு கேட்டால், நம்ம டெக்னிக்கில் ஒரு படம் எடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது பண்ணுறதுனால தான் இப்போ ஈடி உள்ளே வருது. இல்லைனா ஈடி இதில் வர வேண்டிய அவசியமே இல்லை. லஞ்சம் வாங்குறாங்க, ஒரு வீடு வாங்குறாங்க, ஒரு கார் வாங்குறாங்கன்னா நேராக டிவிஎஸ்சிபி அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துடும், சிபிஐபி அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துடும். அது பெரிய விஷயம் இல்லை. மணி லாண்ட்ரிங் எங்கே வருதுன்னா, இதை ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு அமைச்சர் லஞ்சம் வாங்கிட்டு ஊரில் தன்னோட மச்சான் பேரில் ஒரு லேண்டு வாங்கினா ஓப்பனாக தெரிஞ்சிடும், அதுக்கு ஈடி வேண்டாம். இவங்க அந்த பணத்தை எடுத்து ரொம்ப அழகாக லாண்டர் பண்ணி வேறு விதமான ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறாங்கல்ல, அது ஈடியால் தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த கேஸ் என்ன நடந்துச்சுன்னா, இந்த ரதீஷ்ன்றவரும் ஆகாஷ்ன்றவர் வந்து கவின் கேரோட மாப்பிள்ளையானவர். இப்போ தான் எனக்கு தெரியல எத்தனை பெரிய இடத்துல மாப்பிள்ளை ஆகிறாங்க. மாப்பிள்ளையான முதல்ல 5 மாதம் ஒரு வருஷத்துல 500 கோடிக்கு படம் எடுக்கிறவளுக்கு மாப்பிள்ளை பணம் கொடுப்பாங்கன்னு தெரியல. அது எப்படி வந்ததுன்னு. இவங்க எல்லாரும் சேர்ந்து படம் எடுக்கிறாங்க. ஒரு 5 படம் எடுத்துருக்காங்க. அந்த 5 படத்துக்கும் ஹீரோஸ் எல்லாம் பெரிய ஹீரோ. அவங்களுக்கு கொடுக்குற அமௌண்ட்டை பாருங்கள், கொடுத்த பணம் சைடில் பாருங்கள். இதை எங்கே வச்சுருப்பாங்கன்னா எழுதி வச்சுருப்பாங்க. ரைட் நடக்கும்போது நீங்கள் என்ன தான் நீங்கள் சொல்லுவாங்களே, எவ்வளோ தான் ஒரு கிளவராக இருந்தாலும் திருடன் அவனை அறியாமல் தப்பு பண்ணுவானுவாங்களே, ஒரு தடையை விட்டு போயிடுவாங்கன்னு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிரபலமான நடிகர் பேரை போட்டு அஃபிஷியலாக அவருக்கு 1 கோடி சம்பளம், ஆனால் அன்அஃபிஷியலாக 20 கோடி சம்பளம். அவர் பேரை போட்டு
19 கோடி அப்படின்னு போட்டு வச்சுருப்பாங்க வீட்டில், இல்லை வாட்ஸ்அப்பில். எதேச்சியா வந்து அப்போ அவர் அந்த மிச்சம் பேலன்ஸ் பண்ண கொடுத்துட்டு எங்கிட்ட ஆமாம் 19 crores கொடுக்கணும்னு போடுவாங்க. அது ஒரு எவிடன்ஸ். இப்படி இந்த இடத்துக்குள்ளே போகும்போது தான் எல்லாரையும் பிடிக்கிறாங்க. வாட்ஸ்அப் அந்த விசாகன்ற ஒரு வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. வாட்ஸ்அப் இந்த சேட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் கிழிச்சு போட்டிருக்காங்க. இந்த விசாகன்றவர் அன்றைக்கே அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போக வேண்டியது. இந்த கேஸ் நடக்கிறதுனால அவரை ஒன்றும் பண்ணாமல் இப்போ எடுத்துகிட்டு போய் இப்போ இன்னும் விசாரிச்சிருக்காங்க வச்சுங்க. இதில் எம்டி ஏன் வராருன்னு கேட்டால், எம்டி தான் இன்சார்ஜ் ஃபார் ப்ரொக்யூர்மெண்ட். எத்தனை பாட்டில்ஸ் வாங்கணும், எந்தெந்த கம்பெனியில் வாங்கணுன்றதுல அவர் தான் இன்சார்ஜ். அவர்னா அவர் இல்லை, அங்கேருந்து லிஸ்ட்டு வரும், அந்த லிஸ்ட்டுக்கு ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் ஆர்டர் போடுவார். அவர் தான் மெயின், அவருக்கு உண்டான பணம் வரும் மெயினான. அவர் எல்லோரும் சேர்ந்து பிடிச்சி இவ்வளோ ரூபா கண்டுபிடிச்சிருக்காங்க. முதல்ல 1000 கோடின்னு உள்ளே போக போக தலை சுற்றுது எல்லாருக்கும் எவ்வளோ வருதுன்னு. இதில் எல்லா ஒரு விஷயம் பாருங்கள், ஏன் எல்லாருமே அப்ஸ்காண்ட் ஆகுறாங்க? ஒரு விஷயத்தை கூப்பிட்டா ஏன் வரமாட்டேங்கிறாங்க? இந்த திமுகவோட தொண்டர்கள் இருக்காங்கல்ல, கொஞ்சம் சிந்திங்க. ரொம்ப அப்படியே முட்டை அப்படியே பின்னாடியே போய் எங்கள் தலைமை எங்கள் தளபதினு விடாதீங்க. தயவுசெய்து கொஞ்சம் யோசிங்க. ஏன் யாருமே போய் விசாரணை கூப்பிட்டா போக மாட்டீங்க? ரைட் ஃப்ரம் ஒரு கருணாநிதி அவர்கள் பீரியட்ல இருந்து கூப்பிட்டா போகிறதில்ல. அதனால தான் நைட்டு போய் உள்ளே போந்து அரெஸ்ட் பண்ணாங்க. இப்போ ரீசெண்டாக செந்தில் பாலாஜிக்கு எத்தனையோ சம்மன் கொடுத்து அவர் போல் இந்த அவரோட தம்பியை வந்து ரொம்ப நாளாக காணும், இப்போ தான் வந்து சரண்டர் ஆகிறாரு. இன்றைக்கி இந்த ரத்தீஷ் ஆள் காணும், எங்கே இருக்காருன்னு தெரியல. இந்த ஆகாஷ்ன்றவர் எங்கே இருக்காருன்னு தெரியல. ஏன் இவங்கெல்லாம் ஓடி ஒளிகிறாங்க? அது கொஞ்சம் சிந்திக்க வேண்டாமா? இருங்க, நான் வந்து உதயநிதி ஸ்டாலினோட ஃப்ரெண்டு, அதனாலேயே நான் என்ன டார்கெட் பண்ணுறீங்களா? நான் வரேங்க எங்கன்னா வரேங்கன்னு வர வேண்டியது தானே. ஏன் கிளம்பி ஓடிடுறேங்க? அப்போது கில்ட் என்னென்னு உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியுதோ தெரியல, அவங்களுக்கு தெரியுது. ஓ, இதை நம்ம மாட்டினோன்னா அரெஸ்ட் பண்ணாங்கன்னா வெளில வர முடியாது அப்படின்னு என்னென்னா யாராவது சொல்லியிருப்பாங்க, நீ போயிடு, ஒரு ஏபி வாங்கிடலாம், ஆன்ஸ்பெக்டரி பெயில் மீடியா வாங்கிடலாம், நீ போயிடுன்னு சொல்லியிருப்பாங்க, கிளம்பி போகிறாங்க. இதில் இப்போ இந்த டான் பிக்சர்ஸ் அவங்களுடைய இதுதான் வந்து இப்போ ஆகாஷ். ஸோ இப்போ இந்த ஆகாஷ் ரித்தீஷ்லாம் இதுக்குள்ளே எங்கே வராங்க? ஏன்னா இப்போ விசாகன் வராங்கன்னா, விசாகன் வந்திருக்காருன்னா அவர் வந்து டாஸ்மாக் எம்டியாக இருக்கிறாரு, ஏற்கனவே 1000 கோடி ரூபா இருக்குங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு, அது தொடர்ச்சியாக ரைடு நடந்தது. ஓகே, இப்போ இவங்க 2 பேர் எப்படி வந்தாங்க? அதாவது விசாகனுடைய அவரோட சேட்டில் இவருக்கு ஆர்டர் போடுறது யாருன்னு கேட்டால் ரத்தீஷ். இந்த பேக் இவ்வளோ பாட்டில்ஸ் இங்கே வாங்கிக்கிங்க, இவ்வளோ பாட்டில்ஸ் இங்கே வாங்கிக்கிங்கன்னு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போடுறாரு இவருக்கு. இவர் சொல்கிற மாதிரி இவர் வாங்குறாரு. அவர் வாங்கினதுக்கு உண்டான பணம் எங்கே போனால் செந்தில் பாலாஜி வழியாக இத்தனை நாளாக போயிடுச்சு, இப்போ வேறு ஒரு ஆளுக்கு எல்லாம் மாறி மாறி போகுது. இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நான் பல தடவை சொல்லியிருக்கேங்க, சிஎம்க்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. அவரோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஃபுல்லாக உதயச்சந்திரனும் அந்த தினேஷ்ன்றவர் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஒரு சிஎம் அப்படி தான் பண்ணுறாரு. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், கருணாநிதி அவர்கள் மேலே எவ்வளோ விமர்சனங்கள் இருந்தாலும் அவரோட ஆளுமைக்குள்ளே வேறு யாரையுமே விட மாட்டாங்க. முடிவு அவர் தான் எடுப்பார், சஜஷன்ஸ் கேட்பார், முடிவு அவர் தான் எடுப்பார். ஜெயலலிதா அவர்கள் கேட்க வேண்டியதில்லை, அவங்க எதையும் யோசிக்காத மாதிரி இருப்பாங்க. ஒரு அடி அடித்தாங்கன்னா மிசைல் மாதிரி அது என்ன ஆகும்னு தெரிச்சு ஓடிடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் கப்சிப்புன்னு இருப்பாங்க அமைச்சர்லாம். இவர் விஷயத்தில் எடப்பாடி அவர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப எதேச்சியாக அப்படியே சகஜமாக பழகிற மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் நோட் பண்ணி 4 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக பண்ணிட்டார். இவங்கள பாருங்கள், யார் கண்ட்ரோல் இருக்குன்னா உதயநிதி ஸ்டாலின், அன்பில் பொய்யாமொழி, ரத்தீஷ், ஆகாஷ், இன்னொரு நாயுடுன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க, சுஜீர் ரெட்டி, என்னென்னமோ இப்போ எல்லாம் வந்து இந்த அண்ணாநகர் கார்த்திக்கு. இது ஒரு சின்ன ஒரு யங்ஸ்டர்ஸோட கும்பல். இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் அந்த ஆட்சியை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு பல பேர் சொல்லும் போது அது யாரும் நம்பலை. இப்போ நமக்கே எப்படி இருக்குது, அங்கே இருக்க எல்டர்ஸுக்கு எப்படி இருப்பாங்க? எல்டர்ஸ்னால் நீங்கள் பொன்முடி துரைமுருகன் யோசிக்காதீங்க, ஏன்னா அவங்களாம் சம்பாதிக்கல போயிட்டாங்க. அங்கே உண்மையிலே கட்சிக்காக கஷ்டப்பட்டு, கட்சி தான் நமக்கு வாழ்க்கை, கட்சி தான் நமக்கு லைஃப், ரத்தம் அதுதான் நிற்கிற எத்தனையோ பேர் இருக்காங்களே. அவங்களுக்கு என்ன கோவம் வரும்னா, தலைவர் கண்ட்ரோலில் இருந்தால் நம்ம போய் பேசலாம். இப்போ ஸ்டாலின் அவர்கள் கண்ட்ரோலில் இருந்ததுன்னா கடைக்கோடியில் இருக்கிற ஒரு 70 வயசு ஒரு கட்சிக்காரர் தோளில் துண்டு போட்டுப்பார் பழைய காலத்தால், அவர் வந்து நேராக தலைவரை பார்த்து, தலைவரே இப்படி தப்பு நடக்குது எங்கள் ஊர்லன்னு சொன்னால், அப்படியா நான் கூப்பிட்டு கேட்குறேன்றதா ஒரு தலைவர் தொண்டன் உள்ள ரிலேஷன்ஷிப். தலைவரை பார்க்கவே முடியாதுங்க. முழுக்க இந்த ஒரு பர்டிகுலர் இந்த கிளிக் இருக்குது பாருங்கள், இதுதான் கண்ட்ரோல் பண்ணுது எல்லாத்தையுமே. சபரீசன் ஆரம்பித்து இவங்க எல்லாரும் இந்த யங்ஸ்டர்ஸில் இருக்காங்க பாருங்கள், சினிமாவை அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, மடல் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, டாஸ்மாக் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, எல்லாம் இவங்க தான் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா இவங்கள சுற்றி தான் நடக்குது. ஒரு சீட்டு கட்டில் ஒன்று அடித்தா எப்படி பதன்னு விழுமோ அது மாதிரி எல்லாரும் விழுறாங்க பட்டுன்னு. நேற்றுலாம் ரத்தீஷ்லாம் வந்து எம்ஆர்சி நகரில் தான் இருந்திருக்காரு. அந்த போய் ரைடுன்னு அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்காரு, எங்கே போனார்? ஏன் இவங்கெல்லாம் வந்து இவ்வளோ போல்டாக அட்மினிஸ்ட்ரேஷனில் தலையிடுற ஒரு கெப்பாசிட்டி இருக்குல்ல, உங்களுக்கு போல்ட்னஸ் இருக்குல்ல, அதையே நீங்கள் அரெஸ்ட்னா ஒருத்தர் விசாரிக்கும் போது ஏன் அது வரமாட்டேங்குது? ஏன் எகிரிச்சு ஓடிடுறீங்க?
அப்போ நீங்கள் பண்ணுற தவறுன்னு தெரியுதுல்ல. இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஒரு சில நபர்களால் இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய கெட்டப்பேர். இதை தவிர்த்திருக்கலாம் முதல்வர். ஆனால் முதல்வர் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஊட்டியில் இருக்கார். இங்கே நடந்துட்டு இருக்குது, ஊட்டியில் இருக்கார். எனக்கு என்ன வருத்தம்னா, ஒரு டச் பண்ணால் இவ்வளோ ஊழல் வருது. ஆனால் நீங்கள் பிஜேபியை பார்த்து தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு பிரதமர் பார்த்து சொல்கிறீங்க. தொட்டுப்பார் சீண்டிப்பார், தொட்டாலே தாங்க முடியாது, சீண்டிப்பார்னு நீங்கள். ஆனரப்பட்ட பாகிஸ்தானே இப்போ வந்து மண்டிட்டு நிற்குது. உண்மைக்கும் நேர்மைக்கும் என்னைக்கு ஒரு பலம் உண்டுங்க, அதை புரிஞ்சுக்கணும். தப்பு பண்ணுற நீங்கள் அவரை கேள்வி கேட்கக்கூடாது. இடி வந்து அதிகாரப்பூர்வமாக 1000 கோடி ரூபாய் வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு தமிழக அரசு வந்து ஹைகோர்ட் போகிறாங்க. ஸோ தமிழக அரசு ஹைகோர்ட் போய் அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து ஜட்ஜ்மெண்ட் வருது, இடி வந்து அவங்க விசாரணையை தொடரலாம் அப்படின்ட்டு. அந்த ஒரு டைம் கேப் இருக்குல்ல, ஸோ அந்த டைம் கேப்பில் வந்து இவங்களுக்கான அந்த ஒரு ஸ்பேஸ் வந்து கிடச்சிருக்கும்ல. ஸோ அது லேக் ஆகாது இந்த கேஸ். நான் உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன், ஒரு நாளைக்கு 1 லட்சம் தான் மறைக்கலாம், ஒரு நாளைக்கு 10 கோடினா என்ன பண்ணுவீங்க? எங்கே வைப்பீங்க? அப்பா மாமா வீடு போயிடுச்சு, மச்சான் வீடு போயிடுச்சு, சித்தப்பா வீடு போயிடுச்சு, எல்லா வீட்லேயும் நிறைச்சாச்சு, எங்கே வைப்பீங்க? அது இல்லாமல் இதெல்லாம் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ், உங்களால் மறைக்க முடியாது. ஒரு அளவுக்கு மேலே உங்களால் இப்போ உள்ளே போன ஒரு 5 மணி நேரத்தில் இடியால் வந்து 1000 கோடி வந்து பிரைமே ஃபேஸ் எவிடன்ஸ் கிடச்சிருக்குன்னு சொன்னால் எப்படி? தமிழ்நாடு முழுக்க பார் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் பார் நடக்குது. ஒரு பாருக்கு ஒரு மாதத்துக்கு 10 லட்சம், 1 லட்சம், 2 லட்சம் வச்சுங்க. தமிழ்நாடு முழுக்க அத்தனை பாரையும் வச்சுங்க, சும்மா கணக்கு போட்டலாம்ல. 1000 பார் இன்ட்டு 1 லட்ச ரூபா மாதம் அப்படின்னு, அப்படி வர்ற கணக்கு தான் அது. இன்னும் மேலோட்டமாக டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க், ரொம்ப மேலோட்டமாக பார்த்து 1000 கோடி. இன்னும் உள்ள நீங்கள் போனீங்கன்னா தலை சுற்றுற அளவுக்கு இருக்குது. ஸோ அந்த டைம் கேப் கிடச்சிருந்தாலும் அவங்களால வந்து எந்த எவிடன்ஸையும் மறக்க முடியாது. இவங்க வச்சிருக்கிற பெரும்பான்மையான அந்த எவிடன்ஸ்லாம் சீக்கிரம் அழிக்க முடியாது. அது இல்லாமல் இது வந்து கண்ணாமண்ணான்னு பண்ண ஊழல், சாதாரண ஊழல் இல்லை, எக்கச்சக்கமான பண்ண ஊழல், எங்கேயும் மறைக்க முடியாது, மாட்டிக்கிறாங்க. ஆனால் யாருமே இதை வந்து ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்கன்னா, இது ஏன் நடத்துறது எல்லாமே உதயநிதி ஸ்டாலின் கூட இருக்கிற அத்தனை பேரும் கூட இருக்கிற ஆளுங்க. எல்லாருக்கும் தெரியும். இப்போ நீங்கள் திமுகவில் போயிட்டு யார் இந்த ஆகாஷ்னு கேட்டால் உடனே சொல்கிறாங்க முக்காமுத்து ஒரு பேத்தி கல்யாணம், அவ்வளோ நெருக்கமாக தான் கூட இருக்காங்கன்னு தெரியுது. அவங்க தான் இன்றைக்கி நல்ல வசதியாக இருக்காங்க. 500 கோடி ரூபாய் படம் எடுக்கிறார், திடீர்னு வராரு படம் எடுக்கிறாரு. இது மாதிரி ஒரு விஷயத்த வேறு யாராவது பண்ணியிருந்தா இந்த ஊடகங்கள் இப்படி இருந்திருக்குமா? யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்தில் வந்து கூட சசிகலா அவர்கள் இருந்தாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க என்னெல்லாம் பேசுனாங்க. கரெக்ட், நான் தப்பு சொல்லலை. நீங்கள் உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அது பேசுங்க. ஆனால் அங்கே நல்லா பேசிட்டு இங்கேயே சைலண்ட் மோட்டில் போயிட்டீங்க. இன்னி வரைக்கும் யாருமே உதயநிதி ஸ்டாலினுக்கும் அந்த ஆகாஷுக்கும் என்ன தொடர்பு, ரத்தீஷுக்கு என்ன தொடர்பு, அவர் ஏன் வந்து இவருக்கு வந்து விசாகனுக்கு ஏன் அவர் ஏன் இது போடுறாரு, ஆர்டர் போடுறாரு, அவர் யார் ஆர்டர் போடுறதுக்குன்னு யாரை கேட்டோமா? எல்லாரும் அப்படியே இப்போ துரைமுருகன்ட்டு வந்து ஏன் அதை எடுத்தாங்க, கனிம வளத்தை எடுத்தாங்க? உடல்நிலை சரியில்லைன்றதுனாலயா? உடல்நிலை சரியில்லை மந்திரியை விட்டு எடுக்கணும்ல, இலக்கை இல்லாத மந்திரியாக இருக்கலாம்ல, அதை மட்டும் எடுக்கிறீங்க. அப்போது யார் கண்ட்ரோலும் யாருமே இல்லைங்க, நினச்சது நடக்குது. இப்போ கொஞ்ச நாளாக உதயநிதி ஸ்டாலின் எங்கேயும் பார்க்க முடியல, அவர் எங்கேயும் இதில் நிகழ்ச்சியில் பார்க்க முடியல. அவரோட ஸ்போர்ட்ஸ் இது கூட யார் தாக்கல் பண்ணாங்கன்னா சிஎம் தான் பண்ணார். இது மாதிரி வேறு யாராவது பண்ணியிருந்தா ஒரு நாள் பார்லிமெண்ட்டுக்கு வரலன்னா குய்யோ முறைன்னு கத்துறாங்கல்ல. மோடி அவர்கள் வரமாட்டாரா, பார்லிமெண்ட்டுக்கு வரமாட்டார், அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வரமாட்டார். ஒரு பிரதமருக்கு 19 மணி நேரம் உழைக்கிறவருக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கும். அவர் போய் சும்மா வீட்டில் இருப்பார், யார் நம்புவாங்களா? அவரே கேள்வி கேட்குறீங்க. நான் தப்பு சொல்லலை, கரெக்ட், கேள்வி கேட்கணும், அதுக்கு அவர் விளக்கம் சொல்லுவார். ஆனால் இங்கே என்ன நடக்குதுங்க, ஒரு 5 பேர் கண்ட்ரோலில் மொத்த கவர்மெண்ட்டும் இருக்குது. ஈடி உள்ள ஈடியை வர வச்சது ஈடி என்னையுமா எனக்கு தெரிஞ்சது இந்தியா முழுக்க ஈடியெல்லாம் இங்கே வந்துருவாங்க போல இருக்கு. ஆஃபீஸர்ஸ் இல்லைங்க, அவ்வளோ வேலை நடக்குதுங்க. செந்தில் பாலாஜி விட்டுட்டு போனது இப்போ டாஸ்மாகில் திரும்பி தொடர்றது. இது இல்லாமல் எத்தனை பேர், பெரியசாமி மேலே கேஸ் இருக்குது, ஜெகத்ரட்சன் மேலே கேஸ் இருக்குது, எம்ஆர்கே பன்னீர்செல்வம், அனிதா ராதாகிருஷ்ணன், இப்போ துரைமுருகன், யார் மேலே ஈடி இல்லை, எல்லார் பேரில் ஈடி இருக்கு. இது ஆட்சியா? இதுனா ஊழலுக்கு ஒரு அளவு இல்லையா? சாதாரண ஒரு மக்கள் கூட சொல்லுவாங்க இவ்வளோவா ஊழல் பண்ணுறது. அதுவும் நான் சொல்லியிருக்கேன், செந்தில் பாலாஜி இருக்கிறதுலே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மந்திரி. அவர் மற்றவங்களாம் 100 ரூபாய்க்கு 10 ரூபா எடுத்தாருன்னா அவர் 90 ரூபா எடுப்பார். அதனால தான் இன்னும் அவர் அமைச்சராக வந்து கூட வந்து கடைசியில் வேறு வழி இல்லாமல் எடுத்தாங்க. இது மாதிரி ஆளுங்கள்லாம் கூட வச்சுக்கிட்டு ஒரு ஆட்சி நடத்துனீங்கன்னா இந்த ஆட்சியோட மேலே இருக்கிற அந்த கோபம், மக்கள்கிட்ட இருக்கிற கோபம் வந்து வெளில தெரியாது. பொறுமைக்கிட்டு இருக்காங்க. என்னங்க யார் வீட்டுக்கு போனாலும் 500 கோடி 1000 கோடி, இது தப்பு இது அப்படின்னு. இது எங்கே தெரியும்னா 2026 தேர்தலில் பிரதிபலிக்கும். தமிழ்நாடு அட்வைசரி போர்டு நினைக்கிறேன். ஸோ அதோடைய தலைவராக வந்து நம்மளுடைய ஃபினான்ஸ் செக்ரட்டரி தான் இருக்கிறாரு. இந்த குற்றச்சாட்டு வரும்போதே
இது எல்லாத்துக்குமே பின்னாடி வந்து நிறைய அதிகாரிகள் காரணமா இருக்கிறாங்க அப்படிங்கிற புகார் வந்து தொடர்ச்சியா எல்லாருமே வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இப்போ அவங்களை நோக்கியும் அந்த விசாரணை நகரும்னு புரிஞ்சுக்கலாமா, இல்லை எப்படி இது பார்க்குறது? இல்லை, நீங்கள் அதிகாரிகள் மட்டும் நீங்கள் ஓவராக நீங்கள் கேள்வி கேட்டே போனீங்க வச்சுக்கோங்க, அவங்க டக்குன்னு கையை தூக்கிட்டு எனக்கு அதிகாரி நான் என்னங்க பண்ணும், மந்திரி தான் சொன்னாருன்றாங்க. இப்போ ஏன் அந்த மணல் கொள்ளையில் கூட ஏன் வந்து அந்த கலெக்டர்ஸை கூப்பிட்டு விசாரிக்கணும்னு இடி சம்மன் அனுப்பும்போது இந்த கவர்மெண்ட் வந்து துடிச்சு போய் கோர்ட்டுக்கு போனாங்களே, ஏன் போனாங்க? கலெக்டர் ஆச்சு, இடி ஆச்சு. கலெக்டரும் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பியூரோக்ராட், இடியும் ஒரு ஏஜென்சி, 2 பேரும் பேசிட்டு போகிறாங்கன்னு சொல்ல வேண்டியது தானே. ஏன்னா ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் அதிகாரி பேசிட்டே போனீங்க வச்சுங்க, அதிகாரி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நான் ஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான், நான் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், எனக்கு கமாண்ட் வந்து இவர் கொடுத்தாரு, மினிஸ்டர் கொடுத்தா நான் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை, இதை பாருங்கள் ஃபைலில் பாருங்கள் காமிச்சிட்டாங்கன்னா, அதனால அவங்க பயப்படுறாங்க. அதிகாரியில் ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் ட்ரில் பண்ணிங்கன்னா அப்படியே திரும்பிடும். அதனால தான் இன்றைக்கி எல்லாருமே ரொம்ப ரொம்ப அப்படியே ஹாட் சீட்டில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இன்றைக்கி திமுகவில் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, விசாகனை ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் ஆம்டியூஸ் பண்ணிங்கன்னா உண்மையிலே அவர் என்ன பண்ணுவார், அவர் 100 ரூபா வாங்கியிருந்தாருன்னா அவர் எடுத்துருக்க மாட்டார். லஞ்சமாக வர 100 ரூபா வந்ததுன்னா 100 ரூபா அவர் எடுக்க அதிகாரமே கிடையாது. 100 ரூபா அவர் எடுத்திருந்தாருன்னா என்றைக்கு ஒரு சீட்டு விட்டு எடுத்துருப்பாங்க. அப்போ அவர் ஏதோ கொஞ்சம் ஒரு 10 ரூபா 15 ரூபா எடுத்துருப்பார், மிச்சம் 85 ரூபா எங்கே போயிருக்கும் அவருக்கு தெரியும்ல. சினிமாவில் சொல்கிற மாதிரி தான், என்ன சார் 5 ரூபா எடுத்தோன்னே இந்த அடி அடிக்கிறீங்க, இப்போ 85 ரூபா எடுத்தோன்னே விட்டு வச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்கல்ல. அந்த மாதிரி கண்டிப்பாக இதில் ஓவராக பண்ண ஒன்று ஒன்றா யார்கிட்ட போச்சு யார்கிட்ட வந்தது எல்லாம் வெளில வந்துடும். அந்த பதற்றத்தில் தான் இன்றைக்கி திமுக ஃபுல்லாகவே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்குது. இதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஈடினா பெரியவரா, ஈடினா பயந்துருவோமா, ஈடி ஏன் ஈடி உள்ளே வருதுன்றது நான் முதல்ல விளக்கம் சொன்னேன். அந்த விளக்கத்துக்கு முதல்ல என்ன பதில்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் மற்றது பார்த்துக்கலாம். எஸ்என்ஜே டிஸ்டிலரிஸ் அவங்களை நோக்கியும் இந்த விசாரணை நகர்ந்துருக்குது. ஏற்கனவே வந்து அந்த அவங்களுடைய இடியோடைய ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் ரிலீஸ்லேயே வந்து அவங்க வந்து இந்த கம்பெனிஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அவங்க அந்த பொய்யா வந்து கணக்கு காமிச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த டேட்டா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ எஸ்என்ஜே நிறுவனத்தை தொடர்ச்சி அந்த ரைடுக்கு குறிப்பிட்ட எதுவும் காரணம் இருக்கா? ஏன்னா இதுக்கு முன்னாடியே சொல்லும்போது எஸ்என்ஜேவும் டிஎம்கே உடைய ஃபேமிலி குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் அப்படிங்கிற ஒரு புகார் ஏற்கனவே இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களை நோக்கி இந்த விசாரணை நகர்றதுன்னா அதுக்கும் காரணம் இருக்கா பின்னாடி? இல்லை, நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற மேஜர் சப்ளையர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜெகத் ரசிகன் ஒன்று, அக்கார்டு ஒன்று, டிஆர் பாலுது ஒன்று, இவரது ஒன்று, எஸ்என்ஜே. இதில் வந்து யாருக்கு எவ்வளோ வாங்கணுன்றதை யார் முடிவு பண்ணுவாங்கன்னா அந்த அந்த ஃபஸ்ட்டு குடும்பம் தான் முடிவு பண்ணும் யார்கிட்ட எவ்வளோ வாங்க முடியும்னு. டிஆர் பாலுகிட்ட ரொம்ப வாங்க முடியாது, வாங்கினா ரொம்ப வாங்கவும் கிடைக்காது. ஜெகத் ரசிகன் கட்சிக்காரர். அப்போ இருக்கிற யார் நியூட்ரலான பர்சன் யாருன்னா இவர் தான். ஸோ இவர்கிட்ட நிறைய கொள்முதல் பண்ணுங்க, அவர்கிட்ட நிறைய வாங்குங்க அப்படின்னு. அதனால தான் 1 லட்சம் பாட்டில் பண்ண வேண்டிய இடத்துல 50,000 பண்ணிவிட்டு 50,000 பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. பிளாக்ல போயிடுச்சு. நான் கூட போன தடவை சொன்னேன், இல்லை இபியில் பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க, எவ்வளோ ஓடி ரீடிங் வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போது எஸ்என்ஜே தான் மெயின் இதுவாக இருக்கார். இது எப்படின்னா ஒரு சைக்கிள் மாதிரி, இது எப்பவுமே இடி விஷயத்துல ஒரு சைக்கிள் மாதிரி. எங்கன்னா ஒருத்தரை தொட்டிங்கன்னா அவர் ஒன்றா இன்னொருத்தரை காட்டுவார், இன்னொருத்தர் தொட்டிங்கன்னா அவர் அங்கே காட்டுவார். அப்படியே போச்சு செயின் மாதிரி போனால் அத்தனை பேரையுமே நீங்கள் வந்து அக்யூஸ்டாக போட்டு அத்தனை பேர் ப்ராப்பர்ட்டியும் நீங்கள் கான்ஃபிஸ்கேட் பண்ணணும். பண்ணுறதுக்கு நீங்கள் அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டின்னு உங்கள் ஈடியில் இருக்கவங்களுக்கு நீங்கள் திருப்திப்படுத்தணும். இந்த பணம் தான் அங்கே யூஸ் பண்ணதுன்னு வாங்கின பணம், அந்த பணத்தை வாங்கி பிக்கு பாதி சிக்கு பாதி கொடுத்துருப்பாரு. இந்த பி வந்து நேராக ஈக்கு கொடுத்துருப்பாரு அந்த பாதி பணத்தை, இவர் வந்து ஹெஃப் கொடுத்துருப்பாரு. நீங்கள் ஏபி மட்டும் பிடிக்க முடியாது. இடியில் தான் பிரச்சனை என்னென்னா 1-2 மட்டும் பிடிக்க முடியாது. 1 பிடிச்சி யார்கிட்ட கொடுத்த இவர் யார்கிட்ட கொடுத்த இவர், கடைசியாக பார்த்தா அது நேராக போனீங்கன்னா ஒரு 10 ஏக்கர் நிலமாக இருக்கும், யார் பேர்லையோ ஒரு 10 பேரில் பினாமியாக இருக்கும். இங்கே ஆரம்பித்து அந்த 10 பேர்கிட்ட இருக்கிற அந்த 1 ஏக்கர் 10 ஏக்கரையும் சீஸ் பண்ணுறதுக்கு உண்டான அந்த லிங்க்கை சொன்னால் தான் நீங்கள் கான்ஃபிஸ்கேட் பண்ணக்கூடிய அதிகாரம் அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டிக்கு வரும். அதனால் 1, 2, 3 நாள் போய்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் எங்கே போகுது நிற்குதுன்னு. இந்த விசாரணை விசாகனோடு நிற்காது, ரத்தீஷோடு நிற்காது, ஆகாஷோடு நிற்காது. அதுக்கப்புறம் ஒன்று வர அடுத்த மந்திரிகள்கிட்ட போவோம், அதுக்கப்புறம் நேராக முதல்வர் வரைக்கும் போவோம். டாஸ்மாக் பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் வந்து அது கடைசியாக கை நீட்டுறது முதல்வருக்கு மேலே தான் இருக்கும். முதல்வர் ஏன்னா அவரோட ஆசீர்வாதம் இல்லாமல் இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்க முடியாது. ஒரு மந்திரி வந்து ஒரு அப்ரூவல் கொடுக்குறாரு, ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாரு, 300 கோடி ப்ராஜெக்ட், அதில் 30 கோடி வாங்கிட்டாரு வச்சுங்களேன், சிஎம்க்கு தெரியாதுன்றதை நம்பலாம். ஏன்னா சிஎம்க்கு தெரியாமல் பண்ணிட்டாரு சார்னா சிஎம் தெரிஞ்சோன்னா அவர் பதவி நீக்கம் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். இது அப்படி இல்லை. வெளியில் வந்து பேப்பரில் வந்து மீடியாவில் வந்து ரெக்கார்டிங் பண்ணி வீடியோவில் இன்ஸ்டாகிராமில் வந்து 10 ரூபா வாங்குறது உலகம் ஃபுல்லாக தெரியும். அது ஒரு சிஎம்க்கு தெரியாமல் இருக்குதுன்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி உண்மையிலேயே தெரியாமல் இருந்தால் சிஎம்மாக இருக்கிறதுக்கு அன்ஃபிட். தெரிஞ்சு சும்மா இருந்தாருன்னா அவரும் ஒரு
பார்ட்னர் இன் கிரைம் அதானே வரும், அவரும் அதில் உள்ள இருந்தானே அர்த்தம். எப்படி பார்த்தாலும் 2 பேரும் வருவாங்க அதில். இல்ல இது முதலமைச்சரை நோக்கி நகருங்கிறீங்க. ஆனா வந்து அமலாக்கத்துறை வந்து ப்ரெடிகேட் எவிடன்ஸ்லாம் உள்ள வரும்போது இது எல்லாமே பேஸ் பண்ண எஃப்ஐஆர் வந்து டிவிஎஸ்சி உடைய எஃப்ஐஆர் தான். ஸோ 2017 அவங்க போட்ட அந்த டிவிஎஸ்சி போட்ட எஃப்ஐஆர் அடிப்படையில் தான் ப்ரெடிகேட் அஃபென்ஸாக வச்சு அமலாக்கத்துறை உள்ள வந்திருக்கு. ஸோ டிவிஎஸ்சி அவங்ககிட்ட இருக்கு. ஸோ ஒருவேளை எஃப்ஐஆர் வந்து நிறைய பேர் சந்தேகிக்கிறது என்ன அப்படின்னா, இப்போ அவங்க வந்து எஃப்ஐஆர் வந்து வழக்கை வந்து திரும்ப பெறுறாங்க, இல்லை இந்த அர்ஜென்ட்டாக டிவிஎஸ்சி வந்து இந்த வழக்குகள்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ அமலாக்கத்துறை ஃபர்தராக அந்த கேஸில் எப்படி மூவ் ஆகும்? இல்லை, நீங்கள் இந்த டிவிஎஸ்சி கேஸை நீங்கள் மூவ் பண்ணி க்ளோஸ் பண்ணிங்கன்னா, இப்போல்லாம் சார்ஜ் ஷீட் க்ளோஸ் பண்ணி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாங்கன்னா ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணி ரெஃபர் பண்ணுங்கள், இது மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு சொன்னாங்க வச்சுங்க, ஒரு வேலை நாங்கள் பண்ணது எஃப்ஐஆர் தப்பாக போட்டோம் அப்படின்னு. அப்போ இடி கேன் கெட் இன் டு தி ஷூஸ் ஆஃப் இது டிவிஎஸ்சி. இல்லை அப்போ இவங்க எவிடன்ஸை காமிக்கலாம் கோர்ட்டுக்கு. நீங்கள் டிவிஎஸ்சி வந்து கேஸ் அக்யூட்டல் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, இடி அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போக வேண்டியது தான். பட் சார்ஜ் ஷீட்டே ரெஃபர் பண்ணி போட்டாங்க வச்சுங்களேன், தப்பாக போட்டங்க, நாங்கள் தெரியாமல் போட்டோம், ரெஃபர் சார்ஜ் ஷீட் வாங்க, இதில் வந்து மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு போட்டாங்களா, அப்போது நோட்டீஸ் கொடுக்குறீங்களே எல்லாருக்கும், கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இடி உள்ளே வந்து இல்லை இந்த எவிடன்ஸ்லாம் பாருங்கள் டிவிஎஸ்சி கூட சேர்ந்துருச்சு, கொல்யூட் ஆகிடுச்சு அவங்க கூடன்னு சொல்லி கோர்ட்டில் சொன்னால், கோர்ட்டு ஆட்டோமேட்டிக்காக தாராளமாக ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கொடுங்க, இது நீங்கள் பண்ணுற தப்புன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இப்போது ஜுடிஷியரி வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க. இப்போ ஏன்னா ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் கொடுத்த தைரியத்துக்கு அப்புறம் தமிழ்நாடு முழுக்க எல்லா ஜுடிஷியரியுமே நாங்கள் எடுப்போம். ஏன்னா 10 வருஷம் போட்டு எடுத்தாங்க வச்சுங்க, அந்த ஜட்ஜு மாட்டுவார். அதனால் இப்போயே என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க நீங்கள் நினச்ச மாதிரிலாம் பண்ண முடியாது, நீங்கள் தானே கேஸ் போட்டிங்க, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு சாதாரணமாக தப்பிக்க முடியாது. ஏன்னா இதில் 10 கேஸோ 5 கேஸோ இல்லை எஃப்ஐஆர் இருக்குது டிவிஎஸ்சி போட்டது. அது எல்லாமே 10 ரூபா அதிகமாக வாங்குறது, 20 ரூபா அதிகமாக வாங்குறது, அட்டைப்பட்டி லஞ்சம் வாங்குறது இவங்களாம் போட்டுக்கிட்டது. எங்கே சிஎம் மினிஸ்டர் மேலே பழி வந்துருமோன்னு சொல்லி இவங்களே என்ன பண்ணுறாங்க, ஊரில் ஒரு பேச்சுக்கணுன்னா ஒரு பட்டாக்கு வந்து இவருக்கு நம்ம மந்திரிக்கு வந்து 50 ரூபா போகுதுன்னு வச்சுங்க, அதை வாங்கி கொடுக்குறது தாசில்தார், பேருக்கு ஒரு 3 தாசில்தார் மேலே இது எஃப்ஐஆர் போட்டுறது. பட்டா வாங்கும் போது 500 ரூபாய் கேட்டார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து பார்த்தியா இவர் தான் வாங்கியிருக்காரு, மந்திரி பாவம் பண்ணுவாங்களே, அதுக்காக போடப்பட்ட வழக்கு இது. பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா வாங்கினதா ஒரு 3 பேர்கிட்ட 3 ஒயின் ஷாப்பில் மட்டும் வாங்கி போட்டுறது. ஸோ சில ஒயின் ஷாப் பண்ணுற தவறுக்காக மந்திரியை குறை சொல்லலாமா, அதுக்காக போட்ட வழக்கு. அது அவங்களுக்கே பூமராங்க வாங்கி அவங்களே திரும்பி தாக்கும்னு நினைக்கல, அதை பெடிகேட் அஃபென்ஸை வச்சு இடி உள்ள வந்துட்டாங்க. 10 ரூபா வாங்கினது உண்மை, ஏன்னா அப்போ தேடி பிடிச்சி ஒருத்தனை போட்டிருக்காங்களா சாட்சியா, எங்கிட்ட 10 ரூபா வாங்கினாங்கன்னு. அவங்களோட 161 ஸ்டேட்மெண்ட் கோர்ட்டுக்கு போயிடுச்சு. இனிமேல் அவர் மாறினார் வச்சுங்களேன், கோர்ட்டை கேட்கும், உலகத்துக்கே தெரியும் 10 ரூபா வாங்குறாங்கன்னு, எப்படி இல்லைன்னு சொல்கிறேன்னு கேட்கும். ஸோ எல்லா வகையிலுமே டிஎம்கே வந்து என்டாங்கிள்டுன்னு வாங்கல, எல்லா வகையிலும் மாட்டிக்கிட்டாங்க. அதுலேருந்து வெளியில் வர்றது, அதுவும் இந்த டாஸ்மாக் கேஸ்லேருந்து வெளியில் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ அமலாக்கத்துறையை நோக்கியும் சில விமர்சனங்கள் இருக்கு. குறிப்பாக வந்து இப்போ எதிர்க்கட்சிகள் வைக்கிற விமர்சனங்கிறது வேற. அதாவது வந்து அவங்க வந்து பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க, மத்திய அரசுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க அப்படிங்கிற அந்த விமர்சனம் எல்லாத்துலேயுமே வரும். ஆனால் இன்னொரு விமர்சனம் என்ன இருக்குது அப்படின்னா, இவங்க வந்து ஒரு ரைட் நடத்துகிறாங்க, அதாவது ஒரு வாரம் வந்து அதில் அந்த கேஸில் வந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அதுக்கப்புறம் ஃபர்தராக எதுவுமே வந்து மூவ் ஆக மாட்டேங்குது, யாருமே கைது செய்யப்பட மாட்டாங்க. ஃபர்தராக அந்த கேஸில் அதுக்கப்புறம் என்ன அப்டேட்னே வந்து தெரிய மாட்டேங்குது. மிக குறிப்பாக சொல்லும்போது இப்போ இந்த மணல் சம்பந்தமான விஷயங்கள், அதில் வந்து 4000 கோடி ரூபாய் வந்து தமிழக அரசுக்கு வந்து இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நீதிமன்றத்தை சமர்ப்பித்த டாக்குமெண்ட்லேயே வந்து அமலாக்கத்துறை சொல்லியிருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ஃபர்தராக அதில் வந்து என்ன ஆச்சு? ஸோ இந்த மாதிரி நிறைய கேஸ், இப்போ ராஜா மேலேயும் கேஸ் இருக்குது, அவரோட கோயம்புத்தூர்ல ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து இது பண்ணாங்க. ஸோ ஆனாலும் வந்து இதில் ஃபர்தராக அமலாக்கத்துறையை வந்து மூவ் ஆக மாட்டேங்கிறாங்க, அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. அது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக சுப்ரீம் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும் சொன்னது என்னென்னா, நீங்கள் ப்ரெடிகேட் அஃபென்ஸாக போட்டிருக்க எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களே, அதில் என்ன பண்ணிட்டாங்க முதல்லன்னா, இந்த கேஸ் பெண்டிங் இருக்கும், எஃப்ஐஆர் ஸ்டேஜில் இருக்குன்னா இங்கே போட்டது லோக்கல், அவங்க ஸ்டேவோ ஏதோ இருக்கும், இல்லை அவங்க பாட்டுக்கு எஃப்ஐஆர் ஸ்டேஜில் இருக்கும், இன்வெஸ்டிகேஷன் பெண்டிங் இருக்கும். இடி போட்ட வழக்கு இருக்குது பாருங்கள் இசிஐஆரில், அதில் இவங்க ஓவர் ஸ்பீடில் போய் கோர்ட்டில் சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணி விட்னஸ்லாம் விசாரித்து முடிவு வர்ற ஸ்டேஜ் நிற்குது. இங்கே நேராக ஹைகோர்ட்டில் போட்டு குவாஷ் பண்ணிட்டு போயிடுறாங்க இந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸை. அப்போ அங்கே என்ன ஆகுது, பண்ணதெல்லாம் வேஸ்ட்டு. அப்போ சுப்ரீம் கோர்ட்லையும் ஹைகோர்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா, ப்ரெடிகேட் அஃபென்ஸ் எப்படி மூவ் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணுங்கள். அங்கே சார்ஜ் ஷீட் போட்டால் நீங்கள் சார்ஜ் ஷீட் போடுங்க, அங்கே விட்னஸ் வந்தாங்கன்னா இங்கே நீங்கள் விட்னஸ் ஒரே ஸ்பீடில் போங்க. ஓரளவுக்கு அது இவங்க சார்ஜ் ஷீட் இன்றைக்கி போட்டாங்கன்னா 1 மாதத்தில் நீங்கள் போடுங்க. இப்படி அது ஓரளவுக்கு க்ளோஸாக போயிட்டே இருங்க. அவங்க எப்படி ஃபாஸ்ட்டாக போகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி போங்க. அவங்களோட விசாரணையை பாருங்கள், முதல் சாட்சி 2வது சாட்சி 3வது சாட்சினா பக்காவாக சொல்லிட்டாங்கன்னா
இந்த கேஸ் நிற்கும்னு சொல்லும் போது இதை ஃபாஸ்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து நிற்கிற கம்ப்ளைண்ட்டு லஞ்சம் கொடுத்தா சொல்கிற கம்ப்ளைண்ட் வந்துட்டு ஐயா நான் துன்புறுத்தாங்க வாங்க நான் கம்ப்ளைண்ட்டாங்க வச்சுங்களேன் ஒரு பேச்சுக்கு, அது என்ன ஆகும்? அந்த கேஸு கண்டிப்பாக அக்யூட்டில் தான் ஆகும். நமக்கு தெரியும். இப்போ ஆகாது, ஒரு 3 மாதம் பொறுத்து ஆகும். அதுக்குள்ளே இந்த 3 மாதத்தில் நீங்கள் பயங்கர ஃபாஸ்ட்டாக போய் என்ன அச்சீவ் பண்ண போகிறீங்க? வெயிட் பண்ணுங்கன்றாங்க. அதனால் அந்த இப்போ நல்ல உதாரணம் செந்தில் பாலாஜி கேஸ். நம்ம இடி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க, டிவிஎஸ்சியும் பண்ணிட்டாங்க. டக்குன்னு டிவிஎஸ்சி என்ன பண்ணாங்க, இதை டைல்யூட் பண்ணுறதுக்கு செந்தில் பாலாஜிக்கு பெயில் வரணுன்றதுக்காக 1000 பேரை அப்படியே அக்யூஸ்ட் ஆக்கிட்டாங்க. இப்போ இந்த 1000 பேரை அக்யூஸ்ட் ஆக்கி அவங்களுக்கெல்லாம் சார்ஜ் ஷீட் காப்பி கொடுத்து அவங்களுக்கெல்லாம் கொஸ்டின் பண்ணி இது முடியறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னொரு எப்படி ஒரு வருஷம் ஆகும் ஆரம்பிக்கிறதுக்கு. அதுக்குள்ளே இவங்க ஃபாஸ்ட்டாக ஓடி என்ன பண்ண போகிறாங்க? அதனால் ஈக்குவலாக போகிறதுக்காக தான் உங்களுக்கு ஸ்லோ மாதிரி தெரியும். இன்னொன்று எடுப்பில் நீங்கள் அரெஸ்ட் பண்ணிங்க வச்சுங்களேன், சுப்ரீம் கோர்ட் பல விஷயத்தில் சொல்கிறாங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக கண்டிஷன் நாங்கள் கொடுத்துருக்கோமோ பெயிலுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் அரெஸ்ட் பண்ணுறதுல காமிங்கன்றாங்க. சாதாரண பிட் பாக்கெட் கேஸ்னா அரெஸ்ட் பண்ண 3வது நாள் இஸ் இன்சைட் ஃபார் மோர் தென் 3 டேஸ்னா எஸ் கிராண்டட் பண்ணுவாங்களே ஹைகோர்ட்டில். அப்படின்னா நீங்கள் எப்போனா அரெஸ்ட் பண்ணி போகலாம். ஒன்ஸ் அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இஸ் அன் இன்னசென்ட், ஹீ வில் நாட் கமிட் தி அஃபென்ஸ் அகெயின். இதெல்லாம் நாங்கள் பார்க்கணும். அப்போது அரெஸ்ட் பண்ணிட்டா ஒருத்தனை வெளியில் வர்றதுக்கு 1 வருஷம் ஆகும். அப்படி 1 வருஷம் வெளில வர முடியாத அளவுக்கு ஒருத்தனுக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி இருந்தால் அந்த அளவுக்கு கிரேவிட்டி ஆஃப் அஃபென்ஸ் நீங்கள் வச்சுருக்கணும் கையில். செந்தில் பாலாஜி ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க? ஐயா 5 தடவை கூப்பிட்டோம் வரல, தம்பியை கூப்பிட்டோம் வரல, இவரை வெளியில் விட்டிங்கன்னா அவர் மந்திரி வந்து எல்லாத்தையும் சாட்சியை கழிச்சிடுவார்னு அரெஸ்ட் பண்ணாங்க. அதனால தான் 1 வருஷம் உள்ளே இருந்தார். அதே மாதிரி எல்லாரையும் போகிற வரவங்களாம் லெஃப்ட் அண்ட் ரைட்டு நீங்கள் அரெஸ்ட் பண்ணாதீங்கன்றாங்க. அரெஸ்ட் பண்ணிங்கன்னா கடுமையான ஜாமீனோட நிபந்தனைகள் இருக்கும். அதனால் அவசரப்பட்டு அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. இதையும் பார்க்கணும் அதையும் பார்க்கணும். அதனால தான் இடியோட பார்வையும் ஐடியும் சிபிஐயும் ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியும், ஆனால் ஸ்டடியாக போகும். சார், நேர்காணல் இறுதியான கேள்வி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வியும் கூட. என்னன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் தொடர்பாக வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் அப்புறம் பாகிஸ்தான் வந்து ஒரு டெரர் நேஷன் அப்படின்னு வந்து அதை சொல்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு குழு அமைச்சிருக்கோம், ஒரு எம்பிக்கள் குழு. அதில் வந்து சசி தரூர் இருக்கார், கனிமொழி இருக்கிறாங்க. ஸோ இந்த விமர்சனம் இருக்குது. ஏன்னா இப்போ சசி தரூருக்கு இப்போது காங்கிரஸ்குள்ளேயே வந்து ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கு. அவர் வந்து பாஜகவுடைய அந்த ஸ்டான்ஸோடு நெருங்கி போகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துட்டுருக்கு. சர்ப்ரைசிங்லி கனிமொழியும் அந்த குழுவில் இருக்கிறாங்க. ஸோ இது பாஜக வந்து வேற ஒரு கேம் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனம்லாம் வந்து எழுது. உங்கள் பார்வை என்ன இதில்? அதாவது நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சே சொல்லுன்னுவாங்களே, அது மாதிரி கனிமொழி அவர்களே சொல்லுங்கள், இதுனா பாகிஸ்தான் நல்ல நாடா கெட்ட நாடா மோசமான நாடான்னு சொல்லுங்கள். இல்லை மோசமான நாடுன்னா சிறுபான்மை ஓட்டு போயிடுன்னு பயப்படுவாங்க. இல்லை நல்ல நாடுன்னு சொல்லிட்டா பப்ளிக் மனசில் நீங்கள் எல்லாம் ஒரு எம்பியான்னு கேட்பாங்க. அவங்களுக்கு தர்ம சங்கடமான நிலைமை வந்து அவங்களுக்கு தான், சசி தரூர் கிடையாது. சசி தரூர் எப்போ க்ளீனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு, நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நாட்டு பக்கம் தான் நிற்பேன்னு. லேட்டஸ்ட்டாக கூட ஒரு நியூஸ் பார்த்தேன், கம்யூனிஸ்ட் இது நம்ம காங்கிரஸ் பார்ட்டி வந்து டர்க்கியில் ரிஜிஸ்டர்டு ஆஃபீஸ் வச்சுருக்காங்கன்னு ஓப்பனாகவே சொல்லி அவங்க அந்த முகமது அலி கான்ற யாராவது ஒருத்தரை அந்த ஊர் இன்சார்ஜாக வச்சுருக்காங்கண்ணா. எல்லோரும் கேட்குற கேள்வி என்னென்னா, ஏன் உங்களோட கிளை வந்து டர்க்கிக்கும் சைனாவுக்கு மட்டும் போகுது? நம்மளோட ரொம்ப ரொம்ப நேசமாக அப்படியே நம்மளோட நட்பாக இருக்கிற ஸ்ரீலங்காவில் இல்லையே, மால்டீவ்ஸில் இல்லையே, ஏன் டர்க்கி பார்த்தா இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, சைனா நம்ம ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, ஏன் நமக்கு இந்திய நாட்டுக்கு அகென்ஸ்டாக இருக்கிற கண்ட்ரிகள்லாம் ஏன் நீங்கள் க்ளோஸாக இருக்கீங்க? அது உலகம் தெரியும்ல. அதனால இதை நீங்கள் வந்து சொல்கிறோம், உங்களால் முடிஞ்சால் அது நோன்னு சொல்லி பாருங்கள். நோன்னு சொன்னாலும் எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க. பாகிஸ்தான் வந்து நட்பான கண்ட்ரி, அருமையான கண்ட்ரி, டெரரிசம்னா அவங்களுக்கு என்னன்னே தெரியாது அப்படின்னு கனிமொழி சொன்னாங்கன்னா அவங்க எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க. ஆமாம் மோசமான கண்ட்ரி அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க ஸ்டாண்ட் என்னவோ அவங்க பார்த்துப்பாங்க. இது கடைசி இது முதல் கேள்வியோட நான் லிங்க் பண்ணி ஒன்று சொல்கிறேன். தயவுசெய்து சிறுபான்மை மக்கள் கேட்டுக்கிறேன், கண்மூடித்தனமாக ஏதோ பூதம் வந்துடும், பாஜக உள்ள வந்துடும், மோடி வந்து இப்படி பண்ணிடுவார்ன்ட்டு இன்னும் அந்த பொய் பிரச்சாரத்தை நம்பி நீங்கள் கொடுக்குற அன்கண்டிஷனல் சப்போர்ட் இருக்குல்ல டிஎம்கேக்கு, அது அவங்களுக்கு எப்படிலாம் ஆட விட்டுருக்குன்னு தயவுசெய்து பார்க்க சொல்கிறேன். நீங்கள் சிறுபான்மை மக்கள் வந்து மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. 11 வருஷம் ஆச்சு மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்து, எந்த பிரச்சனை உங்களுக்கு வந்துச்சு என்ன? ஆனால் அதை காமிச்சு திமுக பண்ணுறதை பாருங்கள். இப்போ வெளியில் வந்தது ரொம்ப ரொம்ப 1% தான் வெளில வந்திருக்கு. 99% ஒரு துறை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். கடந்த 1.5 வருஷமாக வாயில் வந்துடுறது பேசுகிறதெல்லாம் டாஸ்மாக் தான். ஏகப்பட்ட துறைகள் இருக்குது, அங்கே என்னென்ன நடக்குது யாருக்கும் தெரியல. ஆனால் ஏதாவது பேசினா அவங்க என்ன சொல்கிறாங்க, 12% இஸ்லாமியர்கள் ஓட்டு, 5% கிறிஸ்டின் ஓட்டு, 17% ஓட்டோட தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் கேமியான்றாங்க. இது ஒரு பக்கம் அவங்க கான்ஃபிடென்ஷியல் லெவலில் காமிச்சா கூட, ஒரு பக்கம் எனக்கு வருத்தமாக இருக்குன்னா உங்களை எப்படி யூஸ் பண்ணுறாங்க, உங்களை காமிச்சு ஊழல் பண்ணுறாங்க.
நீங்கள் வந்து பாஜக உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், இது உங்களோட இஷ்டம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுற அதுக்காக சப்போர்ட் பண்ணுறது யாருன்னு பாருங்கள். நல்லவங்கள சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற அன்கண்டிஷனல் சப்போர்ட் வந்து அவங்கள மிருகத்தனமான பலம் கொண்டு வந்து அவங்க எங்கெல்லாம் கொண்டு போய் நிற்க வைக்கிறாங்கன்றது தினம் தினம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. ஒரு பக்கம் நாட்டில் வந்து பிரதமர் ₹1 கூட ஊழல் பண்ண மாட்டேன், இந்த நாட்டில் ஒரு தப்பு நடக்கக்கூடாதுன்னு கண்ணில் விளக்கன்னு விட்டு பார்த்துட்டு இருக்காரு 11 வருஷமாக. சொன்னால் உடனே வந்து மோடி வந்து பூமிக்கு அடியில் 1.5 லட்சம் கோடி வச்சிருக்காருவாங்க. இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. அவரை பார்க்குறவங்க யாராவது ஒருத்தர் பாருங்க, உங்கள் அண்ணன் இவ்வளோ பண்ணியிருக்காரு, உங்கள் தம்பி இவ்வளோ பண்ணியிருக்காரு, உங்கள் சித்தப்பா அப்படி பண்ணியிருக்காருன்னு நம்மளை விட அங்கே நிறைய பேர் காத்துட்ருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் ஒரு ஆட்சி நடத்துகிறாரு. அந்த ஆட்சியோட அவரோட மனசை, அவரோட அந்த நாட்டை அவர் நேசிக்கிற மனசை பார்க்காம மதத்தை மட்டுமே வச்சு அரசியல் பண்ணுற திமுகவுக்கு அன்கண்டிஷனலாக சப்போர்ட் கொடுக்காதீங்கன்றது ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். நன்றி சார். பள்ளிகள் பற்றி தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.